ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். மண்டே அன்றைக்கி என்ன குக்கிங் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வடை உளுந்து ஊற வச்சு வடை தட்டி போட்டு மோர் குழம்பு வச்சுருக்கேன். இந்த வடை மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பை பிசைஞ்சிக்கிட்டு வடையை தொட்டுக்கிட்டு ஈஸியாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். உங்களுக்கு வேலையும் ரொம்ப சுலபமாக ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமான ரெசிபி இது. இதுக்கு என்னெல்லாம் சாமான் வச்சு அரைக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயமும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சாம்பார் பொடியும் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் இருக்கும் பாருங்கள், அதை போட்டே வதக்கியிருக்கேன். நல்லாயிருக்கும். இது ரொம்ப மேட்சாக இருக்கும் மோர் குழம்புக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வாழைக்காய் வறுவல், உருளை வறுவல், சேப்பங்கிழங்கு வறுவல் கூட செஞ்சுக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். மோர் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு சின்ன முடியாக இருந்தால் அரை மூடி தேங்காய், 2 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் தனியாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டைலில் அரைச்சி வச்சு பாருங்கள். நல்லா எம்மியாக இருக்கும் உங்கள் மோர் குழம்பு.